ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? குதிரைவாலி அரிசி இருக்குல்ல, அதை வச்சு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு இட்லி. இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வல்லாரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதை வச்சு சட்னி பண்ணலான்னு பண்ணேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நாட்டு வல்லாரங்க. ஒரு கீரை இருக்குது, அதுதான் வல்லாரன்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது கிடையாது வல்லாரை. இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இலை வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். ஒரு கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அதை வச்சு சட்னி பண்ணலான்னு. ஏன்னா வல்லாரைக்கீரை வந்து சாப்பிட்றது நல்ல ஞாபக சக்திக்கு நல்லதாமே. இங்கே ப்ரூனே நாட்டில் நாட்டு வல்லாரை கிடச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. நம்ம நார்மலாக தக்காளி சட்னி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். இந்த கீரை கொஞ்சம் லைட்டாக கசப்பு சுவையாக தான் இருக்கும். நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கசக்காது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இட்லி வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, சட்னி நல்லா இருக்கவும். அதுக்கப்புறம் நான் அதே மாவு வச்சு தோசை பண்ணி நான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ணுறேன்.